கணக்கிடணுங்கிறதுல அவர்கள் என்ன சொல்றாங்க, மகரிபோட டே வந்து முடிஞ்சு அடுத்த டே ஆயிடுச்சு. இதனால தான் டே ஸ்டார்டிங்கிற பிரச்சனையே இஸ்லாமிய அடிப்படையில் டே எப்போ முடியும் எப்போ ஆரம்பிக்குங்கிற சர்ச்சைக்கு காரணம். அப்போ இதை வந்து கிளியர் ஆகிட்டு என்ன நடக்கும், இப்போ நம்ம வாதாடக்கூடியவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே கேலண்டர் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி கணக்கிட்டு இருக்கிறாரா, கண்ணால் பார்த்து மட்டும் செஞ்சிருக்கார பார்த்தா முன்கூட்டி கணக்கிட்டு இருக்கிறார். அவர் கண்ணால் பார்க்காம செயல்பட்டு இருக்கிறார். அதுக்கும் ஆதாரத்தை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈலாவுடைய சம்பவம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல நீங்க பார்த்தா தெரியும், தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஒரு மாசம் வரமாட்டேன்டாரு. 29வது நாளில் அவர் திரும்ப மனைவிமார்ட்ட வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீங்க தானே ஒரு மாசம் வரமாட்டீங்கன்றாரு, இப்போ ஏன் வந்து 29வது நாளில் வந்திருக்கீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் 29 தான். அப்போ எப்படி அந்த மாதம் 29 தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு? அவர் பிறைய பார்க்கல. அதே ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு. நசாயில வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட, மாசம் முடிஞ்சிச்சு. பண்ணால பார்த்து இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்வாருன்னு அர்த்தமா? இல்ல. ஒரு நடைமுறையில் நீங்க பேசாதீங்க, நீங்க கேளுங்க. நடைமுறையில் ஒரு விஷயம் வந்து மாதம் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு தான் தெரியணும். அது கண்ணால பார்க்கறதுங்கிற மேட்ரு அங்கே கிடையாது. கலண்டரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறாரு. இதே போதுமான பதிலாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளோட அடுத்த அமர்விலே தொடர்ந்து பேசுவோம். இல்லை அனைத்து அமர்வுகளும் முடிஞ்சு தனியாக எவ்வளோ நேரம் வேணாலும் இதை பேசிக்கொள்ளலாம். என்ன ஒரு தனிநபருடைய கேள்விக்காக அனைவரும் உணவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டாங்கிறதுனால முடிச்சு கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திகா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Islam
நாம் காலை 10 மணிக்கு நம்மளோட 2வது நாளுடைய முதல் அமர்வை ஆரம்பிப்பதற்கு நேரம் குறித்திருந்தோம். அல்லாவோட உதவி கொண்டு அதே மாதிரி 10 மணிக்கு நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சில அங்கங்கே யாரும் நின்றுட்டு இருந்தீங்கன்னா ரைட், ஓகே. ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் அனைவரும் உடனடியாக அரங்கிற்குள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா, நேற்று பதிவு செய்யாதவர்கள் உங்களோட என்ட்ரி நேற்று வரும்போது எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து நம்ம உங்கள் பயோடேட்டா வாங்கியிருப்போம். ஒரு ஃபார்ம், ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எழுதி வாங்கணும். யாரும் இன்று புதிதாக வந்தவங்க அந்த ஃபார்ம் இல்லை நேற்று வந்து நாங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. நேற்று வந்து பதிவு பண்ணாதவர்கள், இன்று புதிதாக வந்தவங்க எல்லோரும் கொஞ்சம் உங்களோட பேரையும் உங்களோட டெலிஃபோன் நம்பர் எல்லாம் அங்கே கொடுத்து பதிஞ்சிருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் பதிவு செய்கிறது மூலமாக நாளைக்கு ஃபர்தராக உங்களை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம். அதுக்காக தான் இந்த இதை நம்ம பண்ணுறோம். பிரச்சனை நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஒரு விஷயங்கள் எதுவும் தேவை இருக்குது, உங்கள் இடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் போகணுன்னா கூட நம்ம வர்றதுக்கு நம்ம தொடர்பு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இது பண்ணாமல் எல்லாமே நாங்கள் என்ன சொல்கிறோமோ கொஞ்சம் எங்களுக்காக செஞ்சு தந்துடுங்க. அது இன்றைய முதல் அமர்வில் சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் நாளின் ஆரம்பம் என்ற தலைப்பில் உங்களுக்கு சில விஷயங்களை தர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாம் புகழ்கின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். அவனிடமே பிழை பொறுக்க தேடுகின்றோம். அவனிடமே பொறுப்பு சாட்டுகின்றோம். அவனிடமே நம்பிக்கை வைக்கின்றோம். மனதினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளிலிருந்தும் செயல்களினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாருக்கு நேர்வழி இல்லை என்றாகிவிட்டதோ எவருடைய உபதேசமும் அவரை நேர்வழிப்படுத்தாது. அடிபணிந்து நடப்பதற்குரிய ஒரே இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன் என்று நாம் சாட்சி சொல்லுகின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி சொல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடம் தனக்கு இருக்கக்கூடிய பரிபூர்ண நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவனிடமே உதவி கேட்டு தன்னுடைய அந்த உபதேசத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த உபதேசத்தை அரபியில் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அரபியினுடைய இதைத்தான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட தமிழில் எடுத்து சொன்னேன். என்ன காரணம் என்று சொன்னால், அரபியில் சொல்லும் பொழுது அதிகமான மக்கள் இது என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று விளங்காமல் ஏதோ பயானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இது அரபியில் சொல்லணும் போல் என்ற தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பொருளை நாம் சிந்திப்போமேயானால் அதில் அதிகமான படிப்பினை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ்வை புகழ்கிறார். ஏனென்றால் நேர்வழி அவனுடைய புறத்திலிருந்து தான் கிடைக்கணும், வேறு யாரும் நேர்வழியை காட்ட முடியாது. எந்த அளவுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த நேர்வழி காட்டக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். 28வது அத்தியாயம் இடையில் ஒன்று சொல்லிடுறேன், தயவுசெய்து உங்கள் கையில் நோட்டு புக் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்படி சொல்லும் பொழுது அந்த அத்தியாயத்தையும் எண்ணையும் நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளணும். வீடுகளுக்கு போய் அந்த அத்தியாயத்தை நேரடியாக எடுத்து நீங்கள் பார்க்கணும். உங்களோடு, அதாவது குர்ஆனுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படணும். அப்போ தான் அதனுடைய அத்தியாவசியம் உங்களுக்கு தெரியும், எந்தளவு விஷயங்கள் நாம் விளங்க வேண்டும் புரியணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 28வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா வஹுவ அலமு பில் முஹ்ததீன். என்ன அழகாக சொல்கிறான் பாருங்க, நபியே, நீர் விரும்பக்கூடியவர்களை, நீர் நேசிக்கக்கூடியவர்களை நிச்சயமாக உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யாரை நாடுகின்றானோ அவர்களையே நேர்வழியில் செலுத்துகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கறிகிறான். இந்த சின்னஞ்சிறிய வசனத்திலேயே படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் விருப்பமான தூதர், இறுதி தூதர். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு அந்நியர்களை அல்ல, தன் தகப்பனார் கூட பிறந்த சகோதரர் அபூ தாலிப் ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்காக வேண்டிய உறுதுணையாக இருந்தவர், குறைஷிகளுடைய எதிர்ப்புக்கு கேடயமாக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிரமங்களையும் அனுபவித்தவர். இறுதி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தில் நிலைநாட்டுவதற்கு அவருடைய உதவி பேருதவி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உதவி செய்த அபூ தாலிப். அப்படிப்பட்ட உதவி செய்த தன்னுடைய தகப்பனார் கூட பிறந்த சகோதரர் இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கிறாரே என்ற ஒரு ஆதங்கத்தில், வருத்தத்தில் அல்லாஹ்ட்ட விரும்பி விரும்பி முறையிடுகிறார்கள், கேட்கிறார்கள். அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். நீ விரும்புகிற மாதிரி செய்ய முடியாது, நீ நேசிக்கிறவங்கள நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக அல்லாஹ் ஒன்றா சொல்கிறான் பாருங்க, மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவனே நன்கறிகிறான். அதிலும் ஒரு படிப்பினை நமக்கு இருக்கின்றது. அபூ தாலிப் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தும், அவர்களுக்கு பாதுகாவலராகி உலகில் இருந்தும், தீனுடைய பிரச்சாரத்தில் உறுதுணையாக இருந்தும், இப்படியெல்லாம் இருந்தும் கூட அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை செய்தார்களோ, எதை நம்பி வணங்கினார்களோ அதை வணங்க வேண்டும் என்ற உறுதி அதாவது உறுதியாக இருந்தது அந்த எண்ணம். அதனால தான் அவர் கிடைக்கல ஹிதாயத். மற்றபடி நேர்வழி பெறணும், அறிந்து கொள்ளணும் என்ற ஆர்வலோடு ஒருத்தர் முயற்சி செய்வானேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது. வஹ்ஷி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் கூட பிறந்த இன்னொரு சகோதரர், குத்தி கொன்றவர், அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சு. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை பிளந்து அதில் இருக்கக்கூடிய ஈரலை எடுத்து மென்று துப்பிய ஹிந்தாவுக்கு ஹிதாயத்து கிடைச்சி.
அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்பட்ட பலருக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு. அந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருந்து அவர்களை வளர்த்து வாலிபமாக்கி எல்லா உதவிகளும் செய்தவர், பிரச்சாரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர், அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன காரணம்? சிந்திங்க. காரணம், அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு கொடிய பாவிகளாக இருந்தும் கூட சத்தியத்தை நேர்வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலமும் தேட்டமும் இருந்தால் கொடுத்தான் அல்லாஹ் அவங்களுக்கு. அபூ தாலிபை பொறுத்த மட்டும் அந்த தேட்டம் இல்லை. தன்னுடைய மூதாதையர்கள் எதில் இருக்கிறாங்களோ அதிலே தான் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் சொன்னார். இதுலேருந்து என்ன படிப்புன்னு நமக்கு தெரியுது? இதுகாலம் வரைக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே காலங்காலமாக மூதாதையர்கள் எதை செய்தார்களோ, எதை மார்க்கமாக கொண்டார்களோ, எதன் அடிப்படையில் செயல்பட்டார்களோ அதன்படிதான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ நிச்சயமாக அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ நம்முடைய உள்ளத்தில் தேட்டம் வரணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. தேட்டத்தோடு நாம் முயற்சி செய்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய நேர்வழியை நமக்கு காட்டுகின்றான். அப்போ ஆரம்பத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையிலே படிப்பினை கிடைக்கிறது. என்ன என்று சொன்னால், உபதேசம் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட திறமை மிக்கவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கரைகண்ட மேதையாக இருந்தாலும் சரி, மக்களையெல்லாம் அப்படியே கட்டி போட்டு தன்னுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு வசீகர நிலை இருந்தாலும் சரி, அவரால் நேர்வழியை கொடுக்க முடியாது. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கிறணும். பேச்சாளர் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் சரி, எந்தளவு தான் குர்ஆன் ஹதீஸை படித்தவராக இருந்தாலும் சரி, அறிந்தவராக இருந்தாலும் சரி, அவரால் நேர்வழி காட்ட முடியாது. நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ். அவனிடமே கேட்கணும். 2வது அத்தியாயம் 186வது வசனம் குறிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் அழகா சொல்றான், என்னையே நம்புங்கள், என்னிடமே கேளுங்கள், நான் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன். தெளிவாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அவனை பரிபூர்ணமாக நம்பணும். அவனிடமே யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டு, சத்தியத்தை தெளிவுபடுத்து என்று அவனிடம் கேட்டுக்கொண்டு அந்த ஒரு உள்ளத்தோடு தேட்டத்தோடு யாருடைய பேச்சை நீங்க கேட்டாலும் அதிலிருந்து சத்தியத்தை விளங்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நாம காலங்காலமாக ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்து அது நம்முடைய உள்ளத்தில் ஊறி போயிருக்கும், நிறைந்து போயிருக்கும். அந்த நிலையில் நாம் யாருடைய அறிவுரையை கேட்டாலும் அந்த அறிவுரை உள்ளே போகாது, வெளியே வழிஞ்சிரும். ஒரு கிளாஸில் தண்ணியை பூர்ணமாக வைத்துக்கொண்டு பாலை ஊற்றுறீங்க, என்ன நடக்கும்? வெளியே தான் போகும், உள்ளே போகாது. என்ன செய்யணும்? பால், அதாவது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வெளியே வீசிட்டு காலியாக வச்சுட்டு ஊற்றினா இப்போ உள்ளே கொள்ளும். அப்போ இதுகாலம் வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கை இருந்தாலும் சரி, எந்த சிந்தனை இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒருத்தருடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை காலியாக வைத்துக்கொண்டு, ஏற்கனவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் தூக்கி வச்சுட்டு கவனமாக அதை கேட்கணும். கேட்டு அதில் சத்தியம் இருந்தால், சத்தியம் என்ன? அல்லாஹ் கேட்குறான், ஃபஸ் அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் மார்க்கம் பற்றி, விஷயம் பற்றி அறியாதவர்களாக இருந்தால் ذிக்ரை உடையவர்களிடம் கேளுங்கள். பெரும்பாலான குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை அறிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று இருக்கும். அப்படி தான் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆலிம்களிலிருந்து அறிஞர்களிலிருந்து சொல்லும் பொழுது அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் ஃபஸ் அலு அஹ்லல் இல்மி இன் குன்தும் லா தஅலமூன். அப்போ தான் அறிவுடையவர்கள்ட்ட, அறிஞ்சவர்கள்ட்ட கேட்கணும். அஹ்ல ذிக்ர். அது மட்டுமல்ல, அந்த வசனம் எப்படி வருதுன்னு சொன்னால், இதற்கு முன்னால் சென்று போனவர்
நபிமார்கள் அனைவரும் ஆண்களே, இதை பற்றி நீங்கள் அறியாதிருந்தால் திக்ரை உடையவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறார். 2 இடத்துல வருது. 21:7 சொல்கிறேன், 16:42. அப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்கணும். திக்ரை உடையவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒருத்தர் நமக்கு உபதேசம் பண்ணால் அவர் குர்ஆனிலிருந்து எடுத்து தரணும், ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து எடுத்து தரணும். இதுதான் உண்மையான அறியக்கூடிய முறை. குர்ஆனையும் விட்டுவிட்டு ஹதீஸையும் விட்டுட்டு அவருடைய சொந்த அபிப்பிராயத்தை சுய யூகத்தை சொன்னால் அது மார்க்கமாகாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதை எங்கே சொல்கிறான் அல்லாஹ்? 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வருஷம் தெளிவாக சொல்கிறான். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியாங்கிற, மற்றவர்களே உங்களுடைய பாதுகாவலராக்கி பின்பற்றாதேங்கிற தெளிவான ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் அத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வை விட்டாங்க, ரசூலை விட்டாங்க, மற்றவங்க அத்தனை பேரை பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அதுக்கு மேலே இன்னும் அப்படி சொல்கிறான். 33ல் 36ல் அல்லாவும் அவனுடைய தூதரும் விஷய பற்றி முடிவு செய்து விட்டால் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினானுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு உரிமையே இல்லைங்கிறான். அது பகிரங்கமான வழிகேடுங்கிறான். அப்போ ஒருத்தர் உபதேசம் பண்ணால் அவருடைய கடமை குர்ஆனிலிருந்து வசனத்தை எடுத்து கொடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணுனா, அந்த உபதேசம் அவர் சொல்கிற பாரிய குர்ஆனில் இருந்தால் ஹதீஸில் இருந்தால் அதுக்கு மாற்று கருத்து கொள்ளாமல் நம்முடைய மனம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதன்படி தான் நடக்குது. ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தை தான் நமக்கு அழகாக காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறத அழகாக காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நமக்கு அழகாக காட்ட மாட்டான். மாற்று கருத்து யார் சொல்கிறார்களோ அதை அழகாக காட்டுவான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதை தான் செஞ்சாங்க. அந்த குறிப்பிட்ட மரத்தை நெருங்காதே, மற்றபடி விருப்பப்பட்டெல்லாம் சாப்பிடு, எப்படியும் அனுபவி, அது ஒரே நிபந்தனை. ஷைத்தான் என்ன சொன்னான்? நீ அதை சாப்பிட்ட அப்புறம் உனக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ் சொன்னது ஆதத்துக்கு அழகாக தெரிஞ்சிச்சா, ஷைத்தான் சொன்னது ஆதத்துக்கு அழகாக தெரிஞ்சிச்சா? ஷைத்தான் சொன்னது தான். ஆனால் அதை அல்லாஹ் சுட்டி காட்டின உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். அல்லாஹ் மன்னிச்சு. இது இயற்கை. மனித சுபாவம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறத விட மனிதர்கள் சொல்கிறது அழகாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு குர்ஆன் ஆயத்து எடுத்து காட்டப்பட்டவுடன்